50 ஆண்டு காலமாக இந்த மாறுதலுக்காக தமிழ்நாடு ஏங்கி இருந்தது என்பது எனக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிகிறது. இதெல்லாம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று எல்லா காலங்களிலும் ஊழலை பற்றியும் பிறவற்றை பற்றியும் பேசிக்கொண்டேதான் இருந்தோம். யார் பேசவில்லை ஊழலை பற்றி? ஆகவே இவ்வளவும் பேசிக்கொண்டே இருந்து மக்களுடைய மனதில் யாரிடம் மாற்றி ஒப்படைப்பது என்பதற்கு ஒரு ஆள் இல்லை. 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் வந்தவுடன் அவனை சோதனை செய்து பார்ப்போம் என்று மக்கள் கருதிவிட்டார். சரியானதுதான். வந்தவுடன் அவரை முதலில் எதிர்பார்ப்பது உடனே நான் சொல்கிறேன், பெண்கள் எல்லாம் பேருந்தில் இலவசமாக போகலாம் என்பதெல்லாம் நடத்தக்கூடிய காரியமே இல்லை. உடைச்சிட்டாரு நிஜமாவே. ஏன்னா செயல் தான். ஆக்சுவலா எப்பவுமே யார் ஒருத்தர் பேசாம இருக்காளோ அவ செயல்ல வீரியமா இருக்கானா அதை இவர் ப்ரூவ் பண்றாரு. அந்த விஷயத்துல ரியலி இது ஒரு என்ன சொல்றது, ப்ரௌடா இருக்கு. 6 மாசம் இல்ல 60 வருஷம் ஆகட்டும், இவங்களால முடிஞ்சவனா தளபதி தூக்கி பார்க்க சொல்லுங்க. என் தம்பி விஜய் சொல்லிட்டானா அதை செய்வான். சப்போஸ் ஒரு வருஷம் செஞ்சு அடுத்த வருஷம் செய்ய முடியல அப்படின்னா தவிக்கிறாம்னா எங்க கொடி நாங்க கொடுமை. என் தம்பிக்கு எங்களால் நேரில் ஒன்று செய்ய முடியாது, ஆனா என் தம்பி மூலமா நாங்க செய்வோம். தமிழ்நாட்டை விட்டுற மாட்டோம். நாங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தோம் எங்க விஜய்.